நீரே எங்களுக்கு ஆதரவு, நீரே எங்கள் வாழ்க்கைக்குரிய பலன். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் ஒரு மனதோடு கர்த்தருக்கு ஏறெடுக்கிற இந்த துதி பலிகள், இந்த ஆராதனைகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் மனதார ஆண்டவரை வாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த 11 மாதங்கள் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே. எங்களுக்கு வந்த எல்லா சோதனைகளில் இருந்து எங்களை விடுவித்தீரே. உமக்கு நன்றி என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு உற்ற துணையாக இருந்தீர். எங்களுக்கு ஏற்ற நல்ல நன்மைகளை தந்தி, ஆசீர்வாதங்களை தந்தி, நல்ல நண்பனாக எங்களோடு கூட வந்தீர். ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல எங்களை தூக்கி சுமந்தீரே. ஹல்லேலூயா. ஒரு தாயை போல எங்களை தேற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலனில்லாதிருந்த பொழுது உம்முடைய வானத்தின் போஜனத்தை தந்து, உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தினீரே. ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களை திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தை கண்ட நாங்கள் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தையும் கண்டிருப்பது, நாங்கள் பார்த்திருப்பது இது தேவ கிருபையை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் மனதார முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. உங்க நாவு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணட்டும், உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும். ஹல்லேலூயா. எண்ணில்லாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அந்த தெய்வம், அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருந்தார். அவர் என்னென்றைக்கும் வீற்றிருக்கிறவராய், என்னென்றைக்கும் நம்மை பலப்படுத்துகிறவராய், நமக்கு ஆதரவாய் வந்தாரே. அந்த தெய்வத்தை எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில திறந்து இரு கரங்களை உயர்த்தி, பரலோகத்தின் தெய்வனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் உண்மை உள்ளவர், நீர் எங்கள் பலன், நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்களுக்கு ஆதரவு, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் துணை. அந்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகள், அவர் உங்களுக்கு பாராட்டின கிருபை, அவர் உங்களை வழிநடத்தி வந்த விதங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து, ஒவ்வொன்றையும் நினைத்து, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை வழிநடத்தி வந்தவர் நீர், எங்களை பாதுகாத்தவர் நீர், எங்களுக்கு துணையாயிருந்தவர் நீர், எங்களுக்கு ஆதரவாய் செயல்பட்டவர் நீர், ஒவ்வொரு நாளும் எங்களை தூக்கி சுமந்தவர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதிங்க. கர்த்தரை துதிப்பது, உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவது எத்தனை நல்லது, அது எத்தனை நல்லது, அது எத்தனை நல்லது. ஹல்லேலூயா. இதோ நாம் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தெய்வத்தை நாம் ஆராதிக்க, அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த நாம் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. இது கர்த்தருடைய கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இது கர்த்தருடைய கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல உற்சாகத்தோடு, உற்சாக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணினீரே, உமக்கு நன்றி. எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அடைக்கலமானீரே, உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவராயிருந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆதரவாயிருந்தீரே, உமக்கு நன்றி. நொடி பொழுதும், ஒரு இமை பொழுதும் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி, நன்றி. நல்ல தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினி, உமக்கு நன்றி. இனிமேலும் நடத்துவி, உமக்கு நன்றி. இதுவரையிலும் எங்களை பாதுகாத்தி, உமக்கு நன்றி. இனிமேலும் எங்களை நடத்துவி, இனிமேலும் எங்களுக்கு பாதுகாப்பை தருவி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைத்தட்டி இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருப்பதினால், அளவில்லாமல் வெளிப்பட்டிருப்பதினால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில பலத்தோடு, ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சத்தமா ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஹalleluya. ஆராதனை ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. எல்ரோய் என்னை கண்டவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே. நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே. எங்களை கண்டவரே உமக்கு நன்றி. நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆண்டவரே ஆராதனை ஆராதனை ஹalleluya. ஆராதனை ஆராதனை இன்னும் ஒரு விஷயம் கூட ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆம் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya. ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை கண்டவரே நன்றி. எங்களை இன்னும் காண்பவரே நன்றி. யெகோவா ராஃபாவாய் சுகம் தந்தீரே நன்றி. எபெனேசராய் நடத்தி வந்தீரே நன்றி நன்றி நன்றி. அப்படியே தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தரை முழு பலத்தோடு முழு ஆன்மாவோடு முழு தைரியத்தோடு ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை கர்த்தர் வழி நடத்தும். எங்களை கர்த்தர் தாங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். நாம் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் அவர் மாறாதவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். இதுவரையிலும் என்னை தாங்கினார், என்னை பலப்படுத்தினார். அவருடைய கிருபையினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் முன்னால கொஞ்சம் சேர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து முன்னே அமரும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகள் வருகிறவர்கள் கொஞ்சம் இந்த முன்பக்கமாக இருக்கிற ஒரு 6-7 சேர்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர் என்று நாம் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். கர்த்தருடைய கிருபை நல்லது நல்லது. ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து நாம் யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். அந்த இயேசு நமக்கு நல்லவராக இருந்ததினால், அவர் மாறாதவராக இருந்ததினால் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். நல்ல கைத்தட்டி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிற நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி அவர் நமக்கு போதுமானவராய் இருந்ததினால் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் உயர்த்துவோம். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். குருடரின் கண்களை அவர் இன்னைக்கு நமக்கு அற்புதம் செய்வார். நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் வியாதியிலே விடுதலை, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் வியாதியிலிருந்து விடுதலை தந்தார்? எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருந்தார்? நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னித்தாரே. மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் எனக்கு எப்போதும் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவை நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், அவர் எனக்கு நல்லவர். என்னுடைய பாரங்கள் யாவையும் அவர் நீக்கி போட்டார். நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ நல்ல கைத்தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இயேசு எனக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். அவர் எனக்கு எப்போதும் நல்லவராகவே இருந்தார். அவர் இப்போதும் இருக்கிறார். அவர் என்னை எப்போதும் தாங்கினார், இப்போதும் அவர் என்னை தாங்குகிறார். அவர் என்னை எப்போதும் பலப்படுத்தினார், இப்போதும் என்னை பலப்படுத்துகிறார். அவர் நல்லவர், இதுவரை என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவர், நல்லவரே. அந்த தெய்வம் இனிமேலும் என்னை நடத்துவார். நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை
அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. என்னை பாதுகாத்தது கிருபை, கிருபை. எனக்கு துணையா இருந்தது கிருபை, கிருபை, கிருபை. ஹalleluya. இதுவரை என்னை நடத்தினது கிருபை, அந்த கிருபை இனிமேலும் என்னை நடத்து. அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சாலமோனின் ஆலயத்தில் பாடின பொழுது ஆசாரியர்கள் நிற்க முடியாத அளவு தேவ மகிமை அவர்களை நிரப்பினது போல இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு இயேசு நல்லவர் என்று சொல்லும் பொழுது, இயேசு நல்லவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆலயத்தின் தேவ மகிமை நிரப்ப போகிறது. நல்லா கைத்தட்டி கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நடத்தினது கிருபை, கிருபை, கிருபை. அந்த தெய்வத்திற்கு எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீங்களேப்பா, நன்றி, 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 நன்றி. எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். எண்ணியால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராதவும் கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. கரமுயர்த்தி நன்றி இயேசுவே. அப்படி எழுந்து நின்று, அப்படி எழும்பி நின்று நன்றி அப்பா, நன்றி, நன்றி. செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம். இரண்டு கரங்களை உயர்த்தி நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம். எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரனுக்கு 1000 10,000 நன்மைகளை செய்திருக்கிறார்? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல நேரம் போதாது என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கோழி தன் குஞ்சுகளை சிறகின் நிழலுக்குள்ளே மறைப்பது போல் எங்களை கர்த்தர் மறைத்து பாதுகாத்து, கழுகு தன் கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது. அந்த குஞ்சுகளுக்கு அச்சம் வருகிற பொழுது அது தன் தோளின் மேலே சுமப்பது போல எங்க வாழ்க்கை கர்த்தர் சுமந்தீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் கீழே விழுந்து விடுவோமோ என்கிற பயம் எங்களுக்குள்ளே வந்த போது, எங்க வாழ்க்கை முடிந்து விடுமோ என்கிற அச்சம் எங்களுக்குள்ளே வந்த போது, இல்லை இல்லை மகனே, நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று எங்களை உம்முடைய சிறகிற்கு மேலே எங்களை தூக்கி சுமந்தீரே, உமக்கு நன்றி, நன்றி. நல்ல கைத்தட்டி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நன்றி அப்பா, நன்றி, நன்றி. சறுக்கிற மேடுகள் வருகிற போது, பள்ளத்தாக்குகள் வந்த போது அதிலே நாங்கள் வீழ்ந்து விடாமல் எங்களை தாங்கினது தேவ கிருபை. எங்கள் கால்கள் சறுக்காமல் எங்கள் பாதங்களுக்கு தேவ தூதர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டீரே, நன்றி, 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 நன்றி அப்பா. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நிற்பதும் உமது கிருபையே, நாங்கள் வாழ்ந்திருப்பதும் உமது கிருபையே. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆவிர பலத்தோடு உற்சாகம் உள்ளவர்களாய் நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால் நடத்தும் தயவால், தயவால், நித்திய தயவால் நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால் நடத்தும் தயவால், 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 நித்திய தயவால். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் சொல்லு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நிற்பதும் கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால் நடத்தும் தயவால், தயவால். தயவால், நித்திய தயவால். நன்றி இயேசுவே,
இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல் கழுகு தன் குஞ்சுகள் சீரகின் மேலே காப்பது போல் கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல் கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல் எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராது கிருபைகள் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி அப்பா நன்றி இயேசுவே நல்ல கரங்களை தட்டி நீ செய்த நன்மைக்கே நீங்க செய்த நன்மைக்கு 1000 நன்றி 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 எங்க கழுத்தை சுற்றிலும் 1000 10,000 நாவுகள் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பதற்கு அது போதாது அது போதாது செய்த நன்மைக்கே 1000 நல்ல ஆவியில பலத்தோடு இயேசுவே நன்றி இயேசுவே நன்மைக்கே 1000 நன்றி காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால் சறுக்கிடு மேடுகளில் கரம் பிடித்து என்னை தாங்கினதால் காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா சறுக்கிடுகிற மேடுகளில் கரம் பிடித்து எங்களை என்னை தாங்கினீரே. நடத்தினதால் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத உன் கிருபைகள் எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராது கிருபைகள் நன்றி இயேசுவே இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி அப்பா இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி நன்றி இயேசுவே இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 சொல்லுங்க நன்றி 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 இயேசுவே நன்றி. நன்றி இயேசுவே நன்றி நன்றி நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி அப்படியே கரங்களை எல்லாரும் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க இது நன்றி சொல்லுகிற நேரம் இந்த கடைசி மாதத்தின் முதலாவது நாளிலே நாம் வந்து ஒரு விஷயம் திரும்பி பார்ப்போம் கடந்த நாட்களை ஒரு விஷயம் திரும்பி பார்ப்போம் ஹல்லேலூயா கர்த்தருடைய பலன் மட்டும் நமக்கு இல்லாதிருந்திருந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் நமக்கு இல்லாதிருந்திருந்தால் இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது போல இல்லாம ஏதோ ஒரு நிலைமையில தள்ளப்பட்டிருப்போம் ஏதோ ஒரு கஷ்டத்துல நாம் இருந்திருப்போம் ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினதே கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நாங்கள் சறுக்கி விழுந்து விடுவோமோ என்று நாங்கள் நினைத்த தருணங்களில் உம்முடைய கரங்களை தாங்கினது ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கை அழிந்து விடுமோ என்று நாங்கள் அச்சப்பட்ட போது நாங்கள் பயந்த போது மகனே மகளே நான் உனக்கு இருக்கிறேன் உன்னை நான் தூக்கி சுமப்பேன் என்று சொல்லி எங்களை தாங்கினி எங்களை தூக்கி சுமந்தி நன்றி சொல்லுங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவர் மட்டும் நமக்கு துணையாய் இருந்திருந்தால் ஆண்டவர் மட்டும் நமக்கு துணையாய் வராதிருந்தா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை நாம இருந்திருப்போமோ என்பது கூட நமக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம் எங்க குடும்பம் பிழைத்திருக்கிறது நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் நாங்கள் சுகமாய் தங்கி இருக்கிறோம் இது எல்லாம் தேவ கிருபை எங்கள் திறமை அல்ல எங்கள் நீதி அல்ல தேவ கிருபை இது தேவ கிருபை அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் துதிங்க நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி இது தேவ கிருபை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை இந்த கடைசி மாதத்தின்
முதலாவது நாளிலே நாங்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தின் இந்த மாதத்திலும் இந்த கடைசி மாதத்திலும் உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபைகளை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்தீரே நன்றி என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைத்திட யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் எந்த பலவீனங்களும் வியாதிகளும் நம்முடைய ஜீவனுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. எத்தனையோ மரணக்கட்டுகள், எத்தனையோ மரண கண்ணிகள், சத்துரு வைத்த அவன் விரித்த வலைகள் ஏராளமாயிருந்த போதும் ஒன்றும் நம்முடைய ஜீவனுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாதபடி நம்மை பாதுகாத்தது தேவ கிருபை அல்லவா? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க. நிழல் போல
கைவிடாமல் துணை நின்று காப்பவரே. இறுதியாக நீர் போதும் என் வாழ்விலே. இரண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, அப்பா கடந்த மாதங்கள் எங்களை பாதுகாத்தி, இந்த மாதத்தில் நீங்க எங்களுக்கு போதும், இந்த மாதம் முழுவதுமாய் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும். பிரயாணங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும். அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பா நீங்க எங்களுக்கு போதும். இந்த பண்டிகை நாட்கள், பண்டிகை மாதம், நம்முடைய திருச்சபை சார்ந்த நம்முடைய குடும்பங்கள் அநேகர் வெளி ஊர்களில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து பண்டிகை காலங்களை சந்தோஷமாய் குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு அவர்கள் பிரயாணப்படுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரயாணத்திற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரயாணத்திற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் தேவன் நல்ல பாதுகாப்பை கொடுக்கும்படி, ஏற்ற நேரங்களிலே கர்த்தர் சுகபத்திரமாய் அவர்களை நம் நடுவிலே கர்த்தர் கொண்டு வரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு சொந்த வீட்டை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையின் மூலமாக நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரு கரங்களை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காய் ஒரு விசை கூட அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பா எங்க குடும்பத்துக்கு நீங்க தான்ப்பா பாதுகாவலர், நீங்க தான் பாதுகாவலர். கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த கொள்ளை நோய்கள் எங்களுக்கு வரக்கூடாது, எந்த கொடிய வியாதிகள் வரக்கூடாது, ஆபத்துகள் எங்களை சந்திக்க கூடாது. ஆண்டவரே, அகால மரணங்கள் எந்த குடும்பத்திலும் வரக்கூடாது. எங்களை கர்த்தர் உம்முடைய உன்னதமான மறைவுக்குள்ளே மறைத்து வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய சபையை சார்ந்த ஒரு தம்பி சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக அறிமுகமான ஒரு நபர், ரொம்ப பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி, அப்பா நாங்க ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அவங்க எங்க இருந்தாலும் ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். நம்முடைய சபையை சார்ந்த அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் ஃபீவர் இதெல்லாம் இருக்குது. கர்த்தரை ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர் அல்போன்ஸ் அவர்கள் 15 அடி உயரத்திலிருந்து அவங்க கீழே விழுந்திருக்கிறாங்க. எதிர்பாராத விதமாய் இடது காலில் அடிபட்டு வீக்கம் போட்டிருக்கிறதா. கர்த்தவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்படி, ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். பாரத்தோடும் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ததற்காய் நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாக நாம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 39 நாம் சேர்ந்து வாசிக்க. அதற்கு முன்பதாக கவனிக்கும், TN 18Y 2287 என்கிற இந்த வாகனம் கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது. நீ அதை எடுத்து இந்த பார்க்கிங்கில் நீங்கள் கொஞ்சம் கொண்டு போவீங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். TN 18Y 2287 என்கிற வாகனத்தினை தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் மாற்றி கொடுக்கும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 39 சேர்ந்து வாசிப்போம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படிக்கு
என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டேறிய போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணிற்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உக்கு முன்பாக அந்நியனும் பரதேசமாய் இருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக நம்ம எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியுமாக உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? எல்லாம் சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இன்னும் சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து தாங்குவார், நம்மை வழி நடத்துவார். இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 2:12. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றோம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. சத்தியத்திற்குள்ளே நடத்தப்படுவதற்கு நாம் தேவ ஆவியை வாஞ்சிப்போம், தேவ ஆவியை நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நாங்கள் இன்றைக்குத்தான் முதலாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்துவோமா? அன்பு சகோதரன் சகோதரி, கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் கைத்தட்டி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:14. 91வது சங்கீதம் 14வது வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். நாம் அதை வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பி அவரிடத்தில் வாஞ்சையாய் வந்திருக்கிறதுனால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், சத்தமா ஸ்தோத்திரம் பண்றீங்களா? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த ஸ்தோத்திர ஜெபங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்ன இந்த வேத வார்த்தை இவர்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைவேறட்டும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்தார்களோ அத்தனை காரியங்களும் கால தாமதம் இல்லாமல் இவர்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இவர்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கூட்ட முடிவிலே நீங்கள் முன்பக்கமாக வருவீர்களானால் தலைமை போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண்கிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்கிறோம். பிறந்த நாளையும்
திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்திருக்கும் பொழுது நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்வோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 18, 19 வசனங்கள். ஏசாயா 43, 18, 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், நான் வனாந்திரத்தில் வழியையும், அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு புதிய காரியத்தை செய்து உங்களை நடத்துவார். எங்கெங்கெல்லாம் பாதை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு பாதைகளை திறந்து தருவார். ஆமென். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி வாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இவர்களுக்காய் கர்த்தர் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வழிகள் இல்லாத இடத்தில் இந்த வருஷத்துல இவர்களுக்காகவே பிரத்யேகமாய் வழிகள் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் நீடித்த நாட்களை பெற்று ஆயுசின் வருஷங்களை நீடித்த பெற்று வாழ்ந்திருக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய சபையிலே புது வருட ஆராதனைக்கான ஜெபம் நடைபெற்று வருகிறது. 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரையிலும் சங்கிலி ஜெபம் நடைபெறும். இப்பொழுது நடந்து வருகிறது. நாளைக்கு அது நடைபெறும். 9ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ஊழிய குழுவினர்கள் நீங்கள் அதிலே தலைமை தாங்கி இந்த ஜெபத்தை நடத்துவீர்கள். நடத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். அதற்குரிய அறிவிப்புகள் அடுத்த வாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2, 3, 4, 5 ஆகிய இந்த 4 நாட்களும் கர்த்தருக்கு சுத்தமான நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து புது வருட ஆசீர்வாத பெருவிழா நடைபெறும். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வியாழன் வெள்ளி அந்த 2 நாட்களும் சகோதரர் சுரேஷ் பாபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார்கள். சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் சகோதரி பத்மா முதலியார் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நேற்றைய தினமும் ஊழிய தலைவர்கள் இணைந்து இந்த ஆலோசனை கூடுகையை ஏறெடுத்தார்கள். அதிலே பல காரியங்கள் பகிரப்பட்டது. தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை காணிக்கைகளாக நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். அதற்காக இந்த கன்வென்ஷனுக்காக ஒரு விசேஷித்த ஒரு காணிக்கை கவர் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களால் இயன்றவைகளை நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். உண்டியல் காணிக்கைகளை நீங்கள் அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் கொண்டு வந்து ஆலயத்திலே நீங்கள் படைக்கலாம். கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை உங்களுக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். கொயரில் இருக்கிற பிள்ளைகளுடைய கவனத்திற்கு இன்றைக்கு நமக்கு அந்த கொயர் பிராக்டிஸ் இல்லை. நீங்கள் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து தவறாமல் அதில் பங்கு கொள்ளும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை அற்புதத்தினால் கூட்டம் உண்டு. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். ஒரு விசை கரங்களை உயர்த்தி 2024, 25 இந்த பழைய வருட புது வருட ஆராதனை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தார். அப்படி கர்த்தர் செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு 2வது ஆராதனைக்கு பிற்பாடு நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தை சுத்தப்படுத்துகிற சில வேலைகள் நடைபெறுகிறது. நீங்களும் அதில் இணைந்து செயல்பட உங்களை நாங்கள் அழைக்கிறோம். முடிந்தவர்கள் நீங்கள் அதில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை உங்களுக்கு தருவாராக. இன்றைக்கு மாலை 5:30 மணி முதல் 8 மணி வரையிலும் பரிசுத்த சேனை காவல்துறை ஜெப ஐக்கியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நம்முடைய சபையிலே நடைபெறுகிறது. நீங்கள் அதில் பங்கு பெற உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த வாரத்தில் நமக்கு வீடு சந்திப்பு ஊழியங்கள் உண்டு. நீங்கள் அதிலே பங்கு பெறுங்கள். புதன்கிழமை நம்முடைய போதகருடைய தலைமையிலே பனைவிளை, ரீதாபுரம், ஆனக்குழி, பாலப்பள்ளம் பகுதிகள் சந்திக்கப்படும்.
இந்த பகுதியில் நம்முடைய போதகர் சந்திப்பார்கள். புதன்கிழமை பனவிளை ரீத்தாபுரம் ஆனக்குழி, வியாழக்கிழமை பாலப்பள்ளம் வெள்ளி அவளை பகுதிகள் சந்திக்கப்படும். புதன்கிழமை எங்களுடைய தலைமையிலே பெருமாங்குழி அந்த பகுதிகளில் நாங்கள் சந்திப்பதாக இருக்கும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தலைமை போதடி தலைமையிலே பனவிளை ரீத்தாபுரம் ஆனக்குழி இந்த பகுதியில் புதன்கிழமை சந்திக்கப்படும். வியாழக்கிழமை பாலப்பள்ளம் வெள்ளி அவளை, புதன்கிழமை நானும் ஊழியர்களும் இணைந்து பெருமாங்குழி இந்த சுற்றுவட்டார பகுதிகளை நாங்கள் சந்திப்போம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சபையை சார்ந்த மேரி மினில் என்கிறவர்கள் ஜெயசேகரன் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. உருவிசை கரங்களை உயர்த்தி ஆண்டவர்களுக்கு நல்ல பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது ஒரு புதுமண தம்பதிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மனோஜோபின் கெர்ஷா கோல் இவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த புதுமண தம்பதிகள் இந்த பக்கமா இருக்கிறாங்க. நீங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி இவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வலது பக்கமா இருக்கிறாங்க. எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய திட்டத்தின்படி இணைத்திருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிற இவர்கள் தெய்வீக ஞானத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் இவர்களுக்கு ஒத்தாசையாய் துணையாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். ஏற்ற நேரத்தில் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தயவையும் கர்த்தர் கொடுத்து நீ வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு நீடித்த நாட்களை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட போகிறோம். சகோதரர் எபி அவர்கள் எழுதின இந்த புத்தகத்தை நாம் வெளியிட இருக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் நீங்கள் ஜெபத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய தலைமை போதகர் இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிடுவார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தம்பி ஏபி மேனவான், அருமையான தம்பி வின்ஸ்லின் ஏபி அவர் எழுதப்பட்ட இது 7வது பதிப்பு, 7வது புத்தகம். இந்த 7வது புத்தகத்தை நம்முடைய எல்லா புத்தகமும் நம்முடைய சபை மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார். இது 7வது புத்தகங்கள். இதிலே 16 தலைப்புகள் இருக்கிறது. அது ஒரு மேன்மையான ஒரு தலைப்பு. உண்மையுள்ள யோசேப்பு, தன்னை பலப்படுத்தி கொண்ட தாவீது, நண்பினான் உயர்ந்த யோனத்தான், வல்லமை இழந்த சிம்சோன், வழி தவறிய ஞானி சாலமோன், தேவனால் வெறுக்கப்பட்ட சவுல் ராஜா, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்காத ஐஸ்வர்யவான், ஆசரிப்பின் கோடாத்தை விட்டு பிரியாத யோசுவா, திறப்பிலே நின்ற தானியல், பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், பிள்ளைகளின் கீழ்ப்பிடிதல், பாவங்களுக்கு விலகி ஓடுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், வாழ்வில் தாறுமாறுகள், இருதயத்தை சுத்திகரித்தல், ஞானம் என்றும் பொக்கிசம் என்று சொல்லி அதில் இளம் வயதும் மேன்மையான வாழ்வு என்ற ஒரு அருமையான ஒரு மேன்மையான ஒரு புக்கை தம்முடைய மகன் பல வருடங்கள் பிரயாசப்பட்டு அதை எழுதியிருக்கிறார்கள். இந்த 16 அவருடைய தலைப்பும் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சியை, அது மேன்மையை காட்டுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு பேரும் இந்த இளம் வயதும் மேன்மையான வாழ்வை குறித்து இந்த புக்கு உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். வாங்கி இதை படியுங்கள். கூட்டம் முடியும் பொழுது முன்னே இருக்கும். இதை நீங்கள் வாங்கும்படியாக உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுமி நிற்போமா? எழுமி நிற்போம். இன்னும் தேவன் அந்த எழுத்தின் கிருபைகளை அருமையான தம்பி வின்ஸ்லின் எபிக்கு தேவன் கொடுக்கும்படி இந்த 7வது பதிப்பை தேவன் அதிகமாக ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படிக்கு நம்ம எல்லாரும் 2 கரத்தை அப்படியே பரத்துக்கு நேராக உயர்த்தி, பரத்து எல்லாரும் அறக்கை அல்ல, இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எழும்பிடுங்க பாபு, இருக்கக்கூடியவங்க எல்லாரும் எழும்பிடுங்க.
அல்லேலூயா. எழும்பி 2 கரத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்போம். ஆண்டவரே, இந்த புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதப்பட்ட இளம் வயதும் மேன்மையான வாழ்வும் என்ற இந்த புத்தகத்தில் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை அதிகமாய் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தை நீட்டி அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க பாப்போம். அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தருடைய நாமத்திலே, எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தில் அருமையான தம்பி மின்சிலின் எபி எழுதப்பட்ட ஆண்டு 7வது இந்த புத்தகத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். உம்முடைய நன்மை தயவுள்ள கரத்திலும், நன்மையின் கரத்திலும், ஆசிர்வதிக்கிற கரத்திலும், மேன்மைப்படுத்துகிற கரத்திலும் இவைகளை நாங்கள் தருகிறோம். ஆண்டவரை தந்து ஆண்டு உம்முடைய சமூகத்தை முன்வைத்து எல்லா நாமத்திற்கு மேலான இயேசுவின் நாமத்தினாலே இந்த இளம் வயதும் மேன்மையான வாழும் என்ற இந்த புத்தகத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை நாங்கள் சபையாராக சேர்ந்து பிரதிஷ்டை செய்து இதை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்குவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அலட்சணங்கள் ஏலுவையா. இந்த முதல் புத்தகத்தை பெறுகிறவர்கள் பாஸ்கரன் பூட்டேச்சி அவங்க முன்பதாக வருவார்கள். இந்த முதல் புத்தகத்தை அவங்களுடைய கரத்திலே நாம் கொடுப்போம். மீதி உள்ளவர்கள் நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது முன்பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும். இதனுடைய கிரயம் 120 ரூபாய். அருமையாக நீங்கள் வாங்கி செல்லுங்கள். ஒருவேளை இன்று நீங்கள் பணம் கொண்டு வராவிட்டாலும் வாங்கி சென்று உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து செல்லுங்கள். அடுத்த வாரத்தில் இந்த பணத்தை கொண்டு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த முதல் புத்தகத்தை பாஸ்கர் வாங்குவாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம், ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க இருக்கிறோம். கர்த்தரதை ஆஸ்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களிலேயே அதை நாம் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை நடத்தி வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்திக்கும்படி எங்களை பலப்படுத்தி வருகிறீர், உமக்கு நன்றி. உழைத்து சம்பாதித்து ஆண்டவர் எங்கள் வாழ்வாதாரங்கள் நாங்கள்